லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், கேப்டன் பிரேம்நாத் பேசுகிறேன். என் சார்பிலும் என் குழுவினர் சார்பிலும் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுகிறேன். இப்போது நாம் பண்டாரநாயக்கா இன்டர்நேஷனல் விமான நிலையத்தின் மீது சில நிமிடங்களாக தொடர்ந்து பறந்து கொண்டிருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இதன் காரணம் விமான இயந்திரங்களில் ஒன்று பழுதடைந்திருக்கிறது. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் விமானத்தை பத்திரமாக இறக்குவதற்கு வேண்டிய பயிற்சியை நாங்கள் பெற்றுள்ளோம். எரிபொருளை காலி செய்வதற்காகவே இப்படி பறந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் விமான நிலையத்தில் நலமாக இறங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. முருகா, கதிர்காம வேளா, இந்த பிளேன் ஒழுங்கா போய் சேர்ந்தா குடும்பத்தோட வந்து காவடி எடுக்கிறப்பா. ஓ மை காட். ஃபாதர், ஏன் எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க? இந்த பிளேன் கீழே விழுந்து நொறுங்க போகுதா? ஹலோ, நான் அவரோட மூத்த மகன் ராம்நாத் தான் பேசுறேன். ஏர்போர்ட்ல இருந்தா என்னது? மை காட். கஞ்சன், ஹாய் பிரதர். என்ன டாடியோட ஃளைட் லேண்ட் ஆகாம சுத்திட்டே இருக்க? ரகுநாத், இன்ஜின்ல ஏதோ கோளாறா? இப்பதான் ஏர்போர்ட்ல இருந்து போன் வந்து. மை குட்னஸ். ஹரி அப், போ, பேக் கிளியர் பண்றேன். ஹரி அப். எங்க எல்லாரும் உயிரையும் காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திருவான் சரணி. உங்கள நானும் ஒருத்தன். எனக்கு குழந்தைகள்லாம் உண்டு.
அதோ என் பிள்ளைகள். ஓகே, டாடி சேஃப். நீங்களா வீட்டுக்கு போங்க, நான் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். டாடா டாடா. அம்மா அதுதான் தாத்தான்னு நீயே சொல்லிட்டிய பேராண்டி. நீ யாருடா பேராண்டி? அதுதான் பேராண்டின்னு சொல்லிட்டீங்களே தாத்தாண்டி. தாத்தா, நீங்க கடைசி ஆம்லெட் சாப்பிட்டீங்களா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, உங்க மீசையில ஒட்டி இருக்க, கொஞ்சம் கொடுங்க, கிளீன் பண்ணி தரேன். உங்க மீசை அதான் பட்டுன்னு வந்துருச்சு. பாலமாமா, என்ன மேக்கப் போட அவுட்டோர் இருக்கீங்க? ஆமா, ஷூட்டிங் எங்க நடந்துச்சு? தாடி விக்கையும் ஒட்ட வச்சு நாள் பூரா வெயில்ல நிக்க வச்சதான் கண்டபலம். அப்படியா மாமா? கொலவட்டி போட்டாங்களா? வர்ற வழியில டீ கடையில ஆம்லெட் நல்லா இருக்கும், வாங்கி சாப்பிட்டு வரேன். நல்லா வடிகட்டி சாப்பிட்டுருக்கீங்க. மாமா மாமா, அதுல உட்காராதீங்க. எனக்கு தெரியாதா? இந்த நாற்காலி மகாராஜாவுடைய சிம்மாசனம்னு எனக்கு தெரியாதா? இதுல உட்கார்றது யாரு? தி கிரேட் ஏர் சலூன் பைலட் பிரேம்நாத். எப்பவும் இல்ல மாமா, குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் அப்பா இதுல உட்காருவாங்க. உங்க அப்பனை பத்தி ஒன்ன விட எனக்கு நல்லா தெரியும்டா. ஹலோ அப்பா அங்கிள், ஹவுடிடு? வாடா ரேஸ் ரகுநாதா. அதனடா அப்பா அங்கிள், சினிமாவுல நீங்க தானே அப்பா வேஷம் போடுறதுல பேர் போன. அப்பா போதுமா, ஓவர் சொல்லுமா. காஞ்சன் ப்ளீஸ், டாடி ரொம்ப சிரமப்படுறார், ஓவர் சொல்லுமா ப்ளீஸ். என்னம்மா அது? வந்தது வராதுமா உங்க அப்பாவை ஜெகதல பிரதாபன் சிலையா நிக்க வச்சுட்டேன். பின்ன என்னவா அப்பா, இன்னைக்கு கூட இவ்வளவு லேட்டா வந்தா எப்படி? ரிப்போர்ட் கொடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் நாழி ஆயிடுச்சு டார்லிங். இந்த பூச்சி இல்லைன்னா இதே போஸ்ல இன்னும் எவ்வளவு நாழி வேணாலும் நிப்பேன். அம்மா ஓவர். அப்பா, ஆஹா, நீங்க எங்க அப்பா இல்ல, பக்கத்து வீட்டு மாமா. எப்படி பக்கத்து பிடிச்ச? நான் பிறந்ததுல இருந்து எங்க அப்பாவை பார்த்ததில்ல, ஆனா நான் வளர்ந்ததெல்லாம் அவர் மடியில, நான் தூங்குனதெல்லாம் அவர் மார்பில. இப்படிதான் இருப்பாருன்னு நான் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அது சரியா இருக்கான்னு பாருங்க. எங்க அப்பாக்கு பெரிய பெரிய கண்கள், இடுப்பான மூக்கு, லவ்லி மூச்சு. எங்க அப்பா விடுற மூச்சு எனக்கு தெரியும், அவர் வாசனை எனக்கு புரியும். எங்க அப்பா இவ்வளவு உயரம் இருப்பாரு. இதான் எங்க அப்பா. முதல்ல மனித உருவத்துக்கு ஸ்கெட்ச் போட்டானே கடவுள், அவனை விட சிறந்த ஓவியம் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சிறந்த ஓவியம் என் பொண்ணை வரையும் போது மட்டும் கண்ணை வச்சு பார்வையை கொடுக்க மறந்துட்டேன். பரவாயில்லப்பா, எல்லாருக்கும் 2 கண்ணுதான், எனக்கு 6 கண்ணு இருக்கே. அது எப்படிமா 6 கண்ணு? அப்பா 2 கண்ணு, அண்ணங்க 2 பேர் 4 கண்ணு, மொத்தம் 6. காட்சி காட்சி, என்னையும் சேர்த்து 8 கண்ணுன்னு சொல்லுமா.
என்னதான் இருந்தாலும் நீங்க பக்கத்து வீட்டு கண்ணு தானே. டார்லிங் பொம்மை டோக்கியோல இருந்து உனக்கு வாங்கிட்டு வந்தேன். தேங்க்யூ டாடி.